இடத்துல ஒரு 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 விளக்கம் சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னு இருக்கு, ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு இருக்கு. அதோட மீனிங் என்னன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு காலையில பாடுனது போல பிரித்தெடுத்தீர் உலக தோற்றத்திற்கு முன்னே. அதாவது என்னன்னா, ஜாக்லின தேவன் இப்ப பார்க்கலீங்க, கிறிஸ்துவுக்குள் உலகம் தோன்றுவதற்கு முன்னே அல்லது என் எலும்புகள் உருவாகுவதற்கு முன்னமே என்னை தேவன் கண்டார். யாருக்குள்ள என்றால் கிறிஸ்துவுக்குள். அதாவது அநாதி தீர்மானம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆதாமை படைக்கிற பொழுது ஆதாமுக்குள்ள யார் இருந்தா? ஜாக்லின் இருந்தா. ஆமென் என்று சொல்லாம, ஆதாமை படைக்கிற பொழுதே ஆதாமுக்குள் ரோஸ்மேரி அம்மா இருந்தாங்க. ஆதாமுக்குள் ரோஸ்மேரி அம்மாவை தேவன் பார்த்தார். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன் என்றால், அப்ப ஆதாமுக்குள் இருந்த நான் இப்போ கிறிஸ்துவுக்குள் வந்துட்டேன். ஆமென் என்று சொல்லாம இந்த இடத்துக்கு வந்துருவோம். முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணம். நல்ல விளக்க, எந்த காரணராமா? சமாதானம். அதனாலதான் பார்க்கிறோம், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, எனக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்தது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ தூரமா போயிட்டே நினைக்காத, விலகி போயிட்டே நினைக்காத, பாவத்துக்குள் இருக்கிறேன்னு நினைக்காத, நான் இன்னும் ஜெபிக்கலேன்னு நினைக்காத. இல்லை இல்லை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் உங்களை எப்படியாவது பிதாவினிடத்தில் ஒப்புரவாக்கி விடுவார்.